அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல மோசமான திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும், திருமண வாழ்க்கை யாருக்கு அவமானத்தை தேடி கொடுக்கும், திருமண வாழ்க்கை யாருக்கு வம்பு வழக்குல போய் நிற்கும், திருமண வாழ்க்கை யாருக்கு மரணம் வரையும் போய் நிற்கும், இததான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப கூட லேட்டஸ்டா கோயம்புத்தூர் பக்கத்துல திருப்பூர்ல ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால மாமியார் வீட்டுல பிரச்சனையால சூசைட் பண்ணிட்டு அது உலகம் பூரா பாத்தீங்கன்னா வந்தது. அந்த உலகம் பூரா அந்த விஷயம் தெரிய வந்தது. தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா அது நியூஸ்ல வந்தது. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஆச்சான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஒரு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஆனா மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் குறைந்தது 100 பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் வெளியே வர்றது கிடையாது. எப்பவோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளில வரும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரும். இது அங்க மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டா கிடையாது. இப்ப அந்த பொண்ணு பேரு ரிதன்யா. அந்த பொண்ணுடைய நியூஸ் மட்டும் தான் வெளில வந்தது. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கெடுதல் நடந்ததான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஒரு நாளைக்கு குறைந்தது என்னுடைய அறிவுக்கு எட்டினது குறைந்தது ஒரு 100 பெண்களால ஒரு பெண்களாவது திருமண வாழ்க்கையால, திருமணமான புதுசுல வரதட்சணை பிரச்சனையால, மாமியாரால, நாத்தனாரால, மாமனாரால, கணவரால பாதிக்கப்பட்டு குறைந்தது 100 பெண்களாவது சூசைடு வரைக்கும் ஒரு நாளைக்கு, நான் சொல்றேன், ஒரு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ சொல்லல, ஒரு நாளைக்கு குறைந்தது 100 பெண்களாவது சூசைடு வரைக்கும் போறாங்க. அதுல நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்க, நிறைய பேர் இறந்துடுறாங்க. அதெல்லாம் வெளியே தெரியறது கிடையாது. இந்த மாதிரி ரேரா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வெளியே தெரிய வரும். குறைந்தது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் 500 பெண்களாவது கணவரால தாக்கப்பட்டு, மாமியாரால தாக்கப்பட்டு, வேற யாராவது மூலியமா தாக்கப்பட்டு, இல்ல உடம்புக்கு ஏதாவது ஆகி, இல்ல சூசைடு அட்டம் பண்ணி ஒரு நாளைக்கு குறைந்தது தமிழ்நாடு பூரா 500 பெண்கள் ஆச்சும் அட்மிட் ஆகுறாங்க. போய் அரசு மருத்துவமனையில கேட்டு பாருங்க. ஒரு 4 மாவட்டத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு டேட்டா கிடைச்சிரும். குறைந்தது ஒரு 500 பெண்களாவது ஒரு நாளைக்கு பாதிக்கப்படுறாங்க. எப்பவோ இந்த மாதிரி ஒரு மீடியாவுக்கு நியூஸ் தேவைப்படும் போது, இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப வயலண்டா நடக்கும் போது, அதுவும் ரொம்ப கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் போதுதான் வெளியே வருதே தவிர, ஒரு ஏழை பெண்களுக்கோ, ஒரு கஷ்டப்படுற பெண்களுக்கோ, ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த பெண்களுக்கோ, ஒரு ரொம்ப லோ இதுல இருக்கிற ஒரு பெண்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அது வெளியே தெரியறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தினம் 100 500 பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஜோதிடர் ஆகிய நான் இங்க உட்காந்து ஜாதகம் பார்த்துன்னு இருக்கும் போது இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்களை பார்த்துன்னு இருக்கோம், ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்துன்னு இருக்கோம். அவங்க ஜாதகத்துல என்ன கிரகநிலை இருக்குது, ஏன் இப்படி ஆகுதுன்றது தெரியும். ஏன் இவங்கெல்லாம் இவ்வளவு காசு இருக்குதே, சொத்து இருக்குதே, இவங்கெல்லாம் ஜாதகம் பார்க்கலையா, இவங்க போய் இவங்க கிட்ட எல்லாம் பார்க்கலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருப்பாங்க, கண்டிப்பா பொருத்தம் பார்த்துருப்பாங்க. ஒண்ணு சொல்றேங்க, அடிச்சு சொல்றேங்க, ஒரு கிரகநிலை, ஒரு மோசமான கிரகநிலை ஜாதகத்தில் இருக்கும் போது, ஒரு கடுமையான திருமண தோஷம் ஜாதகத்துல இருக்கும் போது சத்தியமா எந்த ஜோதிடராலையும் அதை காப்பாற்ற முடியாது. அந்த பலன் நடந்தே தீரும். ஒரு பொண்ணு, ஒரு அம்மா அப்பா எதிரில் உக்காடுறாங்க, ஒரு பொண்ணோட ஜாதகம் கல்யாணத்துக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு மோசமான கிரகநிலை இருக்குது. நம்ம என்ன சொல்றோம், பரிகாரம் கொடுக்குறோம். நம்ம என்ன சொல்றோம், லேட்டா கல்யாணம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு லேட்டா கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவங்க அந்த பரிகாரத்தை சில பேர் பண்றாங்க, சில பேர் பண்றது கிடையாது. அந்த லேட்டா கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றத யாருமே காதுல வாங்குறது கிடையாது. அழுத்தி சொன்னாலும், ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாலும் அதை காதுல வாங்குறது கிடையாது. ஏன்னா சில பேர் சமூகத்துல 25 வயசு, 24 வயசு, 23 வயசுலயே கல்யாணம் பண்ணிடணும்ன்ற ஒரு இது இருக்குது. பிளஸ் நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னும் சில பேர் சில தப்பு பண்ணுவாங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது என் பொண்ணுக்கு என்ன ராசி செட் ஆகும்னு சொல்லுங்கன்னு எழுதிப்பாங்க, என்ன நட்சத்திரம் செட் ஆகுதுன்னு சொல்லி எழுதிப்பாங்க. எழுதினா அந்த மாதிரி நான் ராசி நட்சத்திரம் வந்தா உடனே கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. கேட்டா இந்த ஜோசியர் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு, உங்க பொண்ணுக்கு பையனுக்கு கடுமையான திருமண தோஷம் இருக்கும் போது சத்தியமாக நீங்க ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் பலன் வாங்கவே முடியாது. நான் அடிக்கடி நிறைய வீடியோல சொல்லுவேன், இந்த கடவுள்
எல்லா விஷயத்தையும் பயங்கரமா செயல்படுத்துறார், ஒரு விஷயத்தையும் பயங்கரமா செயல்படுத்துறார், ஒரு விஷயத்தையும் அற்புதமாக அவரால் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம் இவர் பெரிய ஜோசியர், இவர் பெரிய ஆபீஸ்ல உட்காந்துன்னு இருக்காரு, இவரை பாக்குறதுக்கு 50 பேர் வராங்க, இவர் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நீங்க நம்பி போவீங்க. ஆனா அவரு ஓகேன்னு சொன்ன பொருத்தத்துலதான் டைவர்ஸ் ஆகியிருக்கும், அந்த பிரச்சனை மீடியா வரைக்கும் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு கிரக நிலை அதை எந்த ஜோசியராலும் ஃபர்ஸ்ட் தடுக்க முடியாது. இன்னொன்னு அந்த டைம்ல அந்த ஜோதிடர் தவறு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு முக்கியமா சொல்ற சில பாயிண்ட் எல்லாம் அந்த ஜோதிடர் சொல்றத நீங்க கேட்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? சோ ஃபைனலா அந்த கிரகநிலை தான் ஜெயிக்கும். அந்த ஜோசியரோ அந்த இதுவும் செய்ய மாட்டாங்க, காப்பாற்ற முடியாது. மெயினா இந்த மாதிரி ஒரு மோசமான கிரகநிலை இருக்கும்போது தெய்வ பலம் வேணும், கடவுளுடைய அருள் வேணும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ ஒரு மோசமா இது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, சரிங்களா? பெண்கள் மட்டும்தான் இந்த விஷயத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா சத்தியமா கிடையாது. ஆண்களும் பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் ரொம்ப மனதளவுல கஷ்டப்படுறாங்க. ஆண்கள் இன்றைய காலகட்டத்துல ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுறாங்க. மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்றா, ரொம்ப அவளால நிம்மதியே இல்லை. இன்னொன்னு, ஆண்கள் ஆரம்ப காலத்துல மாமியார் வீட்டுல பெண்களுக்கு நிறைய கொடுமை நடக்குது. ரைட்டுங்களா? வரதட்சணையா இருக்கலாம், இல்ல ஸ்டார்டிங்ல அந்த ட்ரபிளா இருக்கலாம், அந்த கேரக்டர் பொண்ணோட கேரக்டர் அந்த வீடோட செட் ஆகாம இருக்கலாம், பையன் வீட்டோடைய கேரக்டர் அந்த பழக்க வழக்கங்கள் பொண்ணுக்கு செட் ஆகாம இருக்கலாம். சோ நிறைய கருத்து வேறுபாடுகள் நடக்கும். பசங்களுக்கு எந்த மாதிரி கெடுதல் நடக்குதுன்னு பாத்தீங்களா? மனைவியால ரொம்ப டார்ச்சரா இருக்கு, மனைவியால நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு. இன்னொன்னு, பசங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் இன்றைய காலகட்டத்துல நாங்க பார்த்துன்னு இருக்கோம், நிறைய பெண்கள் கணவர்களுக்கு சூப்பரா துரோகம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 500 பெண்கள் கணவரால பாதிக்கப்பட்டு, கணவர் வீட்டால பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு மருத்துவமனையில ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 இருந்து 5000 பெண்கள் கணவருக்கு துரோகம் பண்றாங்க. சோ 2 சைடும் தாக்குதல் இருக்கு. 2 சைடும், ஆண்களுக்கும் ஒரே கிரக நிலை தான், பெண்களுக்கும் ஒரே கிரக நிலை தான். ரைட்டுங்களா? 2 சைடும் பாதிப்பு இருக்குது. பெண்களுக்கு ஏற்பட பாதிப்பு ரொம்ப அது கொஞ்சம் பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கும், கொஞ்சம் பாக்குறதுக்கு கொடுமையா இருக்கும். அது எக்ஸிக்யூட் ஆகும் போது அது ரொம்ப மோசமா இருக்கும். ரைட்டுங்களா? சோ 2 சைடு பாதிப்பு இருக்குது. இத கிரகநிலையை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதை தான் இப்ப சொல்ல போறேன். ஜாதகத்துல ஒரு பெண்ணோட ஜாதகத்திலயோ பையனுடைய ஜாதகத்திலயோ இப்போ ஒரு ஜாதகம் டிஸ்பிளே ஆகும். இது யாரோட ஜாதகம்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ஜாதகத்துல இது ஒரு உண்மை சம்பவம். என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு ஜாதகம். ரைட்டுங்களா? கணவரால அனைத்து கொடுமைகளும் அனுபவித்து அனைத்து மரணத்தின் விளிம்பில் வரைக்கும் போய் நான் அந்த பொண்ணு ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்தி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை கிட்ட மரணத்தோட எச்சி வரைக்கும் போய் கடவுள்ல என்கிட்ட அனுப்பி அதை ஓரளவுக்கு காப்பாத்தி வச்ச ஒரு ஜாதகம் தான் இப்ப நான் டிஸ்பிளே பண்ண போறேன். அந்த கிரகநிலை, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி கிரகநிலை திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படும்? உங்களுக்கு ஏடாகுடமான கணவர் வருவார். உங்க மாமியார் வீடு ஏடாகுடமான வீடா எப்போ இருக்கும்? உங்களுக்கு எப்போ வரதட்சணை கொடுமை நடக்கும்? உங்க கணவரால எப்போ உங்களுக்கு உடம்பால மனதால தொல்லைகள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சனி செவ்வாய் ராகு கேது சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமரும் போது, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி 7ஆம் இடத்தில் உட்காரும் போது, இப்ப நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ல இந்த கிரக நிலையில 3 பேர் 4 பேர் அந்த வீட்டுல அமரும் போது, வேற யாராவது அவயோக கிரகம் பார்க்கும் போது இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடக்கும். திருப்பி சொல்றேன், சனி செவ்வாய் ராகு கேது சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்வது தோஷம். இதுல ஒரு கிரகம் அமர்ந்தால் பிரச்சனை கிடையாது, 3 கிரகம் அமர்ந்தால் பிரச்சனை. ரைட்டுங்களா? அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்வது அல்லது பார்ப்பது, ஒரு கிரகம் மட்டும் அமர்றது பாக்குது பிரச்சனை கிடையாது. நிறைய கிரகங்கள் பாப கிரகங்களா, ஒரே கிரகம் பாப ஆதிபத்தியம் கொண்டு பாப தன்மையும் கொண்டு உட்காரும் போது இந்த மாதிரி கெடுபலன்கள் ஏற்படும். ரைட்டுங்களா? சோ என்ன மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி 7ஆம் இடத்தில், 7ஆம் இடம் என்பதுதான் திருமணஸ்தானம்.
நீங்க யாரை கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அந்த ஸ்தானம். நீங்க வசதியான குடும்பத்துல பிறக்கலாம், நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நிறைய செல்வம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய 500 பவுன் நகை இருக்கலாம், கார் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். 7ஆம் இடம் கெட்டு இருந்தால் அந்த கெடுபலன் டெஃபினட்டா நடக்கும். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு கெட்டு இருக்கு. உங்க அப்பா வீடு சூப்பரா இருக்கலாம், உங்க அப்பா உங்களுக்கு கார் வாங்கி 1 கோடிக்கு கார் வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். 7ஆம் இடம் கெட்டு இருக்கும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். சோ இந்த 7ஆம் இடத்துல இந்த பாப கிரகங்கள் பிளஸ் அவயோகர்கள் அமரும் போது பாதிக்கப்படும். 2வது, இந்த 7ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல எங்க சப்போஸ் எனக்கு 7ஆம் இடம் கிளீனா இருக்குது, நிறைய ஜோசியர்கள் பண்ற பெரிய தவறே தான். ஜாதகத்தை பார்த்துட்டு சுத்த ஜாதகங்க, சூப்பர் ஜாதகங்க, 7ஆம் இடம் கிளீனா இருக்குங்க, தோஷம் இல்லாத பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா 7ஆம் இறைவன் எப்படி செட் பண்ணிருக்காருன்னா 7ஆம் அதிபதியை வேற எங்கன்னா தூக்கின்னு போய் உட்கார வச்சு அந்த இடத்துல 7ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும் போதுதான் நிறைய ஜோதிடரோட கண்ணுக்கு அது திருமண தோஷமாக தெரிகின்றது. 7ஆம் அதிபதியை தனியா தூக்கின்னு போய் வேற எங்கன்னா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் வேற எங்கன்னா தூக்கின்னு போய் அங்க இந்த சனி செவ்வாய் ராகு கேது சுக்கிரனோட இணைந்து அங்க 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதியோட இணைந்து பார்வையில இருந்தாலும் அதே கெடுபலன் தான் நடக்கும். அதே கெடுபலன். ஆனா இது பழைய நிறைய ஜோதிடர்களுக்கு இது தெரியறது இல்ல. 7ஆம் இடம் கெட்டு இருந்தா மட்டும்தான் திருமண தோஷம் சொல்லிடுறாங்க. 7ஆம் அதிபதி கெட்டிருந்தாலும் சுக்கிரன் கெட்டிருந்தாலும் ஒரே பலன் தான் நடக்கும். கணவரால உங்களுக்கு அவமானம் ஏற்படும், அசிங்கம் ஏற்படும், கணவர் வீட்டுல உங்களுக்கு தொல்லை ஏற்படும், வரதட்சணை கொடுமை ஏற்படும், இல்ல கணவருக்கு ஏதாவது குறைகள் இருக்கும், இல்ல கணவர் ஒரு சைக்கோவா இருப்பாரு, இல்ல கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாரு, பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வருவாரு, நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஒய்ஃப் சம்பாதிக்கிற காசெல்லாம் புடிங்கின்னு போய் குடிச்சிட்டு வருவாரு, இல்ல அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் வரும், டிஸ்பிளே ஆகும். இது டேட் டைம்லாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஜாதகம். இது ஒரு மோசமான டைம், மோசமான ஒரு பீரியட்ல சாவின் விளிம்புல என்கிட்ட வந்த ஜாதகம். நான் நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை உன்னுடைய நிலைமை எல்லாம் மாறும்னு சொல்லி இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தேத்தி வச்ச ஒரு ஜாதகம். சரிங்களா? மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல 7ல சனி செவ்வாய் சந்திரன். இப்ப நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? சனி உட்காரக்கூடாது, செவ்வாய் உட்காரக்கூடாது, ராகு உட்காரக்கூடாது, கேது உட்காரக்கூடாது, சுக்கிரன் உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன். சனி உட்காந்துட்டாரு, செவ்வாய் உட்காந்துட்டாரு. இந்த சனி யாரு? 8ஆம் அதிபதி. செவ்வாய் யாரு? 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் அதிபதி போய் 7ல உட்கார்ந்தாலும் ஏடாகுடமான கணவன் மனைவி தான். 8ஆம் அதிபதி 7ல உட்கார்ந்தாலும் ஏடாகுடமான தவறு செய்யக்கூடிய கணவன் மனைவி தான். 12ஆம் அதிபதி 7ல உட்கார்ந்தாலும் தவறு செய்யக்கூடிய தவறான எண்ணம் கொண்ட தவறான பழக்க வழக்கங்கள் கொண்ட கணவன் மனைவி தான். சோ 6ஆம் அதிபதி 7ல உட்காந்துட்டாரு, 8ஆம் அதிபதி 7ல உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? மாரகாதிபதி சந்திரன் 7ல அமாவாசை அமைப்புல உட்காந்துட்டாரு. அதனால அமாவாசைன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சூரியனை போட்டிருக்கேன், வேற எந்த கிரக நிலை போடல. அமாவாசை சூரியனுக்கு 2 கட்டத்துக்கு முன்னாடி அமாவாசை சந்திரனாக வந்துருவார். சூரியனுக்கு முன்னாடி ஒரு கட்டம் காலியா இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் சந்திரன் இருக்காரு பாருங்க. அமாவாசை அமைப்பு எப்ப சூரியன் கும்பத்துல இருக்கிறாரு, எப்ப சந்திரன் தனுசுக்குள்ள உள்ள வராரோ அப்பத்துல இருந்து அமாவாசை அமைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அமாவாசை சந்திரன், மாரகாதிபதி அங்க உட்கார்ந்தது தப்பு, அவர் அமாவாசை சந்திரனாக அமர்ந்தது தப்பு. இது இந்த கொடுமெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து, குரு பகவான் நல்லா இருக்காரு சார், லாபஸ்தானத்துல இருக்காரு சார், சூப்பரா இருக்காரு சார், சனியோட பார்வையில இல்லையே சார், செவ்வாயோட பார்வையில இல்லையேன்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னத்துக்கு மோசமாக கெடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான். அந்த குரு இந்த காம்பினேஷனை பாக்குறாரு. நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். என்னோட வேற வேற வீடியோல வேற வேற கருத்து இருக்குங்க, வேற வேற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கூட சொல்லுவேன். அப்படி நான் சொன்ன ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், திருமண வாழ்க்கையில் மிகவும் பாதிக்கப்படுவது உபய லக்னக்காரங்க. மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். 2வது திருமண வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம். திருமண வாழ்க்கையில் கம்மியா
பாதிப்பை கொண்டவர்கள் மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம். இதுல அதிகமா பாதிப்பை கொண்டவங்க உபய லக்னங்கள், உபய லக்னக்காரங்க, மிதுன லக்னம். ஏன்னா 7ஆம் அதிபதியே மாரக பாதகாதிபதியே வந்துருவார். இவங்களுக்கு இயற்கையாகவே கணவன் மனைவி கெடுதலை செய்யக்கூடியவங்க, உபய லக்னத்துல பிறந்தவங்க. இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? இதுல 6ஆம் அதிபதி உட்காந்து, 8ஆம் அதிபதி உட்காந்து, அமாவாசை சந்திரன் உட்காந்து, இவங்களே மாரகாதிபதி பாதகாதிபதி ஆகி பாதகாதிபதி பார்வையோ அங்க வந்ததால திருமண வாழ்க்கை சுத்தமா கெட்டு, இந்த பெண் கணவரால என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க முடியுமோ, அந்த பொண்ணுக்கு, அந்த ரிதன்யா பொண்ணுக்கு என்னெல்லாம் ஆச்சோ அது எல்லாம் திருமணம் ஆன பிறகு, இந்த பொண்ணும் நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்த பெண்ணு தான், திருமணம் ஆன பிறகு என்னெல்லாம் ஆகக்கூடாதோ எல்லாம் ஆச்சு. இதே காம்பினேஷன் இதே இந்த சனி செவ்வாய் சந்திரன் குருவோட சேர்ந்து இருந்தாலும் இதே பலன் தான் ஏற்படும். குரு எங்க இருந்தாலும் அவரோட சேர்ந்து இருந்தாலும் இதே பலன் தான் ஆகும். இதே சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலும் இதே பலன் தான் ஆகும். சோ பாப கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது சுக்கிரன் பிளஸ் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியோட சுக்கிரனோட சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி கெடுபலன் தான் ஏற்படும். இந்த மாதிரி அந்த கணவரால மிகப்பெரிய பிரச்சனையை அந்த பொண்ணு சந்திக்க நேரிடும். இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு சந்திரன் கெட்டிருந்தால், உங்களுக்கு சந்திரன் ராகுவோட சேர்ந்து இருந்தால், உங்களுக்கு சந்திரன் கேதுவோட சேர்ந்து இருந்தால், உங்களுக்கு சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்தால், உங்களுக்கு சந்திரன் சனியோட சேர்ந்து இருந்தால், உங்களுக்கு சந்திரன் செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் மாமியார் கொடுமையை நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா சந்திரன் அம்மா, 2வது அம்மா மாமியார் அனுபவிப்பீங்க, கொடுமையை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்தால் நீங்க மாமியார் கொடுமையை அனுபவிக்க மாட்டீங்க. சில பேர் மாமனார் கொடுமையை அனுபவிப்பாங்க. சூரியன் வலுவற்று இருந்தால், பாப கிரகங்களோட சேர்ந்து இருந்தால், மாரக பாதகாதிபதியுடன் சேர்ந்து இருந்தால், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால், சூரியன் இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்தால், அப்பாவே பொண்ணு மேல கை வைக்கிறது, மாமனாரே வர மருமகள் மேல கை வைக்கிறது, இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடக்கும். எல்லா காம்பினேஷன், எல்லா கொடுமைகள் நடந்த ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். சொல்லுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப 12 லக்னங்களுக்கு எந்த யார் 7ஆம் இடத்தில் இருந்தால், யார் 7ஆம் அதிபதியுடன் இருந்தால், எந்த கிரகநிலை 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதியுடன் இந்த கிரகநிலை இருந்தால், சுக்கிரனுடன் இந்த கிரகநிலை இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, திருமணம் லேட்டா பண்றது ஒரு சொல்யூஷன். நிறைய பரிகாரங்கள் பண்ணணும், பிளஸ் நிறைய கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ணி லேட்டா கல்யாணம் பண்ணாதான் இதுல இருந்து ஓரளவுக்காவது தப்பிக்க முடியும். இந்த மாதிரி கிரகநிலை இருந்தால் கண்டிப்பாக ஏதேனும் பாதிப்புகள் டெஃபினட்டா வாழ்க்கையில சந்திக்க தான் நேரிடும். எல்லாத்தையுமே நம்மளால மாற்ற முடியாது. இது இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஜாதகம் டிஸ்பிளே பண்ணல, அந்த பொண்ணு என்ன ராசி? தனுசு ராசி. சந்திரன் எங்க இருக்கிறார்? தனுசுல இருக்கிறார். நான் என்ன சொன்னேன்? என்கிட்ட ஜாதகம் பார்த்த பொண்ணுன்னு சொன்னேன். அப்போ இவங்க எப்ப ஜாதகம் பார்த்து இருப்பாங்க? தனுசு ராசிக்கு இப்போதான் 7.5 சனி போச்சு. அப்ப அந்த 7.5 சனி டைம்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது 2018. இது எல்லாம் இருந்தாலும் தசாபுக்தியும் உள்ள வரணும், 7.5 சனி அஷ்டமத்து சனியும் உள்ள வரணும். இப்போ இந்த ரிதன்யா பொண்ணு இந்த மாதிரி ஆச்சு இல்ல, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக 7.5 சனி அஷ்டமத்து சனி இருக்கும். அந்த பையன் வீட்லயும் 7.5 சனி அஷ்டமத்து சனி எல்லாருக்கும் இருக்கும். இந்த பொண்ணோடைய இந்த ரிதன்யாவோட அம்மா அப்பாவுக்கும் 7.5 சனி அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கும். இதுல சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் மோசமான தசாபுக்தி அங்க போயின்னு இருக்கும். பொண்ணுக்கும் சரி, இறந்த பொண்ணுக்கும் சரி, அப்பாக்கும் சரி, அம்மாக்கும் சரி, மாமியாருக்கும் சரி, மாமனாருக்கும் சரி, பையனுக்கும் சரி, எல்லாருக்கும் மோசமான தசாபுக்தி போயின்னு இருக்கும். இதனாலதான் சில பேருக்கு மோசமான தசாபுக்தியில கல்யாணம் பண்ணாதீங்கன்றோம், கேட்க மாட்டாங்க. அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னொரு கொடுமை, அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு திருமண தோஷம் கடுமையாக இருந்தால் நீங்க நல்ல அஸ்ட்ராலஜரை பார்க்கவே முடியாது, சத்தியமா பார்க்க முடியாது. நான் நிறைய ஜாதகம் பார்க்கிறேன், ஆனா என்கிட்ட திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப கம்மியா தான் ஜாதகங்கள் வரும். 100 ஜாதகம் பார்த்தேன்னா, நான் இதை ஓப்பனா சொல்றேன், 100 ஜாதகம் பார்த்தேன்னா எனக்கு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு 5 ஜாதகம் தான் வரும். ஏன்னா நான் என் கண்ணில் தப்பா பட்டதுன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அதனால நிறைய பேர் என்கிட்ட வரமாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணினே இருப்பேன். என்ன இந்த ஆள்கிட்ட போனா ரிஜெக்ட் பண்ணினே இருக்கிறாரு, நம்ம வேற ஜோசியரை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மை.
இதுதான் என்கிட்ட பேசிக்கா திருமண பொருத்தத்துக்கு ஜாதகங்கள் வராது. என்கிட்ட பலன் பார்க்கறதுக்கு வர அளவுக்கு ஜாதகங்கள் திருமண பொருத்தத்துக்கு வரவே வராது. காரணம் தான், நல்லா பாக்குறவங்க கிட்ட ஜாதகம் வராது, இயற்கையாகவே அது அப்படிதான் நடக்கும். புரியுதுங்களா? பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட வருவாங்க, பாதிக்கிறதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. மேஷலக்ன அன்பர்களுக்கு 7ல் செவ்வாய், சந்திரன், புதன், சனி இருந்தால் திருமண தோஷம். இதில் 3 கிரகங்கள் இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ ஏடாகுடமான ஆளா இருப்பாங்க. ரிஷப லக்னத்துக்கு 7ல் சந்திரன், குரு, சுக்கிரன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். செக் பண்ணி பாருங்க. 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அங்க இருப்பாங்க, மாரக பாதகாதிபதி அங்க இருப்பாங்க. மிதுன லக்னத்துக்கு 7ல் சனி, செவ்வாய், குரு இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். கடக லக்னத்தில் 7ல் சனி, சுக்கிரன், புதன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். சிம்ம லக்னத்துக்கு 7ல் சனி, சுக்கிரன், குரு இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். கன்னி லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், குரு, சனி இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். நீங்களே செக் பண்ணி பாருங்க. கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? சனி. 8ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். குரு யாரு? மாரக பாதகாதிபதி. இந்த 3 பேர் சேர்ந்து இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். துலா லக்னத்துக்கு குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏனென்றால் சந்திரன் மாரகாதிபதி, சுக்கிரன் 8ஆம் அதிபதி, செவ்வாய் 7ல் இருந்தால் தோஷத்தை ஏற்படுத்துவார். குரு 6ஆம் அதிபதி. விருச்சிக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், சுக்கிரன், புதன் இருந்தால் பாதிக்கப்படும். தனுசு லக்னத்தில் 7ல் சுக்கிரன், புதன், சந்திரன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். மகர லக்னத்துக்கு 7ல் புதன், சூரியன், செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். கும்ப லக்னத்துக்கு 7ல் சந்திரன், செவ்வாய், புதன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். மீன லக்னத்தில் 7ல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இதோட இப்ப நான் சொன்னது முக்கியமான கிரகங்கள் மட்டும்தான். இதுல ஒரு கிரகம் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. 2 இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். 3 இருந்தா கன்ஃபார்ம் பிரச்சனை. 4 இருக்கா சூப்பர் பிரச்சனை. இதனோட பாப கிரகங்கள் சேரும் போது ராகு, கேதுவோ நான் உள்ள இழுக்கவே இல்லை. ஏன்னா நான் இப்போ போட்டது மட்டும் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி இவங்களதான் நான் போட்டிருக்கேன். சனி, செவ்வாய், ராகு, கேதுவ, சுக்கிரனா நான் இழுக்கவே இல்லை. மோசமான ஆதிபத்தியத்தை மட்டும் தான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இதை திருப்பி பார்க்கணும்னா நான் டிஸ்பிளே கூட பண்றேன், இல்ல நீங்க திருப்பி கூட இதை ரீவைண்ட் பண்ணி கூட போட்டு கேட்கலாம். இதோட சனியும் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், ராகு இருக்கிறார், கேது இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். 7ல் தனித்து சுக்கிரன் இருப்பதும் பாதிக்கப்படும். இல்ல சுக்கிரனை தனியா கூட்டின்னு போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல சனி, செவ்வாயோட சேர்ந்து இருந்தால், ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல துரோகம், அவமானம், வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதாங்க திருமண வாழ்க்கை. நான் இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு வீடியோ, சுக்கிரன் வீடியோ போட்டேன். அதுல சொன்னேன் 1990 இருந்து பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் திருமண தோஷம் ஹெவியா இருக்கு. யாருக்குமே திருமண தோஷம் 100ல் 5 பேருக்கு கூட திருமண வாழ்க்கை நிம்மதியா இருக்கிற மாதிரி இல்ல, நல்ல சுபத்தன்மையோட இருக்கிற மாதிரி இல்ல. எல்லாமே கொஞ்சம் கெட்டுதான் இருக்குது. அதுலயும் ஒரு 30 பேருக்கு ரொம்ப மோசமா கெட்டு இருக்குன்னு நான் இப்பதான் ஒரு வீடியோல சொன்னேன். அதை சொன்ன பிறகுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். சோ இந்த மாதிரி மோசமான ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் அமரும் போது, பாப கிரகங்கள் அமரும் போது, ராகு, கேது அமரும் போது, 7ல் ராகு இருந்தாருன்னா கணவருக்கு ரொம்ப ஆசை இருக்கும். கணவர் அந்த பொண்ணு போற வீட்டுல ரொம்ப அந்த பொண்ணை எதிர்பார்ப்பாங்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீ வீட்டுல இருந்து நகை எடுத்துன்னு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீ உன் வீட்டோட சொத்தை வாங்கின்னு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு கிரகத்துக்கு ஒரு பலன். அதுவும் இந்த அமாவாசை சந்திரன் இருக்கு பாருங்க, அது இன்னும் அந்த இடத்தையே காலி பண்ணி விட்டுரும். நீங்க கல்யாணம் பண்ற பொண்ணோட கேரக்டரையே மாத்தி விட்டுரும். நீங்க கல்யாணம் பண்ணோட பையனும், சில பசங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க, கல்யாணம் பண்ண பிறகு ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு ஏற்படும். கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இந்த கூத்து தான். அந்த 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆன பிறகு இதெல்லாம் நடக்கும். சில பெண்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் எங்கன்னா ஆபீஸ்க்கு போகும்போது, இங்க போகும்போது ஒழுக்கம் முற்றிலும் தவறுந்து விடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. திருமண வாழ்க்கை, திருமண பொருத்தம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். நிறைய பேர் அதை பாக்குறது கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் அதை விட்டுடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஜோசியர் ரொம்ப பிஸியா இருக்கிறாருன்னு நீங்க போறீங்களோ, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறதால தான் அதை பார்க்க முடியல. இதுதான் உண்மை. ஏன்னா எத்தனையோ பேர் நான் இந்த ஜோசியர்கிட்ட பார்த்தேன், அந்த ஜோசியர்கிட்ட பார்த்தேன், இவருக்கு திருமண பொருத்தம் இவ்வளவு ஃபீஸ் வாங்கினாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுன்னு இருக்கோம். காரணம் இதுதான்.
ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், திரும்ப இப்போ இந்த மாதிரி மோசமான கிரக நிலை இருக்கும் போது யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை, கர்மா. போன ஜென்மத்தில் நாம் செய்த திருமண ஸ்தானத்தில் கர்மா இந்த ஜென்மத்தில் நம்மளை குத்துது, நம்மளை தாக்குது, நம்மளை கஷ்டப்பட வைக்குது. அவ்வளவுதான். இந்த பதிவுல திருமண ஸ்தானத்தை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.